வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளூ மவுண்டன் ஸ்கீ ரிசார்ட்டுக்கு தான் வந்துருக்கிறோம். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்த ஸ்கீயிங் ஆக்டிவிட்டி இருக்குது. ஸ்கீயிங்குக்கு அதுக்கு ப்ராப்பர் எக்யூப்மெண்ட் வேணும். அங்கே வந்து யாருக்குமே ஸ்கீயிங் தெரியாது. ப்ளஸ் அந்த டியூபிங் இருக்குது, டியூப்பில் அப்படியே சறுக்கிட்டு வருது. இன்னொன்று அந்த காட் மாதிரி ஒரு ரோலர் கோஸ்டர் ஒன்று இருக்குது. மற்றது சவுனா மாதிரி சம்திங் இருக்குது. நாங்கள் காட் மாதிரி இருக்கிற அந்த ரோலர் கோஸ்டரில் போகிறோம். ஓகே, ஏன்னா அதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அதான் கொஞ்சம் பாப்புலர்னு சொன்னாங்க. லைக் அதை ஸ்பீடை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொன்னாங்க. லைக் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு ஆக்டிவிட்டி ஒன் டைம் யூஸுக்கு கிட்டத்தட்ட $23 கிட்ட வருது. அப்படி நீங்கள் டே பாஸ் வாங்கலாம். டே பாஸ் வாங்கினா எல்லா ஆக்டிவிட்டி மொத்தமாக செய்யலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னாங்க ஒன் டைம் யூஸ் பண்ண வாங்கி. நாங்கள் வந்தது கொஞ்சம் லேட் ஆகிடுதில் ஃபுல் டே பாஸ் வாங்குற அவ்வளோ ஒர்த் இல்லை. இதை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ண. முன்னுக்கு அடித்தா போகும், பின்னுக்கு இழுத்தா ஸ்லோவாகுமா. பிரேக் பிடிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பார்ப்போம். காய்ஸ் அந்த ரைட் வேற லெவல். ஓகே, அந்த வியூஸோட, ஆனால் என்ன ஃபோனை பாவிக்கலாம், அந்த வியூஸோட எடுக்கிறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு அந்த ரைட்.